சின்ன வயசுல இவங்கிட்ட விளையாட்டு பொருள் கூட இருக்காது. ஆனா இப்ப கோடிக்கணக்கான பணத்தோட விளையாட இன்னைக்கு இவங்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு காலத்துல அடுத்த மாசம் வாடகைக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு பால் இதுக்கெல்லாம் என்ன செய்யறதுன்னு அவங்க அம்மா யோசிச்சாங்க. நீங்க உங்க பேரண்ட்ஸ் வாங்கி தந்த அமெரிக்கன் டாய்ஸ் விளையாடிருப்பீங்க. நீங்க மிடில் கிளாஸ் குழந்தை மாதிரி அடலாம் வச்சிருக்க மாட்டீங்க. யூரோப் கூட்டி போக சொல்லி தான் அடைச்சிருப்பீங்க. உங்களுக்கு உண்மையான சந்தோஷம் என்னன்னு தெரியல மிஸ்டர் தீக்ஷித். மண்ணில் விளையாடிருக்க மாட்டீங்க. மழை பெய்யும் போது கப்பல் விட்டுருக்க மாட்டீங்க. பஸ்ல ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டீங்க. லைஃப்ல கஷ்டப்பட்டு மாட்டீங்க. சோனா, நிஜமாவே நீ ஒரு முட்டாள். நீ ஒரு கம்ப்ளீட் இடியட். மத்தவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நீ மிஸ்டர் தீக்ஷித்தை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க? மிஸ்டர் தீக்ஷித்தை பத்தி நான் எதுக்காக யோசிக்க போறேன்? ஏன்னா நீ எப்பவுமே அவரை பத்தி தான் யோசிக்கிற. மிஸ்டர் தீக்ஷித் இதை பண்ணாரு, மிஸ்டர் தீக்ஷித் அதை பண்ணாரு. அவருக்கு எப்படி பேசணும்னு தெரியல. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டா. முடிஞ்சுதா? முடிஞ்சிருச்சு. நான் சொல்றது இப்ப கவனமா கேளு. நாளைக்கு நீ போகணும். இப்ப வேண்டாமா ப்ளீஸ்? இப்ப இல்ல, நாளைக்கு தான் போகணும். அம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. வெளியே போறீங்களா? நீ நாளைக்கு போவேன்னு முதல்ல என்கிட்ட சொல்லு. நீ போவ. ஷோனா, டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட், ஓகே? நீ போவேன்னு முதல்ல ப்ராமிஸ் பண்ண. ஓகேமா, நான் போறேன். குட் கேர்ள். ஆனா எங்க போகணும்? குஷன் ராய பார்க்க போணும். வாட்? நோ வேமா. இப்ப நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்ட, அதனால நீ போய் தான் ஆகணும். நான் ப்ராமிஸ் பண்ணல, நீங்க அதை திருடிட்டீங்க. அவனை பார்க்க சொல்வீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. இப்பதான் உனக்கு தெரிஞ்சிருச்சுல. சோனா, நீ வருவேன்னு நான் சொல்லிட்டேன். ப்ளீஸ். இதுல டென்ஷன் ஆக ஒண்ணுமே இல்லம்மா. ஜஸ்ட் காஃபி தான் குடிக்க போற. கல்யாணம் பண்ணிக்க போகல. ஒன்லி காஃபி. ஜஸ்ட் காஃபி. ஓகே. என்னோட செல்ல குட்டி. Come in. அது ஹோலி அன்னைக்கு உங்களோட ஷர்ட்டை நான் வீணாக்கிட்டேன். அதனால No need. என்ன? எனக்கு வேணான்னு. ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா உங்க ஷர்ட்டை வீணாக்கிட்டேன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கும். ஏற்கனவே உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு கில்ட்டியா ஃபீல் பண்றேன். இது வரைக்கும் யாரையும் நான் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சதே இல்லை. எங்க அம்மா என்கிட்ட நீங்க ஷர்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா? ஒரு தடவை அதை பிரிச்சு பார்க்கலாம்ல? நான் பார்த்துட்டேன். சரி, ஓகே. ஷர்ட்டோட கலர் என்னன்னு சொல்லுங்க. ஒயிட் கலர். எப்படி இவருக்கு கரெக்டா தெரிஞ்சுது? மனசுக்குள்ளேயே பேசிக்கிறத முதல்ல நிறுத்துங்க. என்ன சொன்னீங்க? என்ன சொல்லணும்? நான் உங்களுக்காக யோசிச்சதே ரொம்ப தப்பு. சொந்தக்காரங்கன்னா இப்படியே நடந்துப்பாங்க? இந்த வீட்டில் என்னோட அம்மாவை பார்த்துக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை. என்னை பத்தி யோசிக்கிறது உங்களோட வேலை கிடையாது. அண்ணி, என்ன ஆச்சு? என்ன ஆகலன்னு கேளுங்கக்கா. என்னுடைய விக்கி தம்பியா எல்லா கடமையும் நிறைவேற்றிருக்கான். தேவ் சொன்ன எல்லா விஷயத்தையும் செஞ்சிருக்கான். ஆனா தேவ் கடமையை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வரும்போது இவனை தனியா விட்டுட்டு வந்துட்டான். என்ன சொல்றீங்க? அதாவது என்னன்னா, விக்கி பண்ண சின்ன தப்புனால போலீஸ் இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. தேவ் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கான். அங்க போய் விக்கிய கூட்டிட்டு வராம போலீஸ்காரங்க கிட்ட இவன் நைட் ஃபுல்லா இங்கே இருக்கட்டும்னு சொல்லிருக்கான். நீங்களே சொல்லுங்க, தம்பி கிட்ட யாராவது இப்படி நடந்துக்குவாங்களா? தேவ், நீ ஏன்பா இப்படி பண்ண? ஏன்னா எனக்கு விக்கி மேல அக்கறை இருக்கு. இதுதான் அக்கறையாப்பா? அப்படின்னா விரோதம்னா என்ன? பசங்க தப்பு பண்ணும்போது அவங்க பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்கலன்னா அவங்க சரியான வழிக்கு வரமாட்டாங்க. இவ்வளவு அக்கறை இருந்திருந்தா அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நீ தண்டிச்சிருக்கணும். நீங்களே சொல்லுங்கக்கா, நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? இல்ல அண்ணி. தேவ், அவங்க சொல்றது சரிதானே. மத்தவங்க கிட்ட நீ விக்கிய விட்டுட்டு வந்தது ரொம்ப தப்பு. விக்கி எல்லாரும் தப்பு பண்றவங்க தான். ஆனா அந்த தப்பா உணர்ந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு நிறைய தைரியம் வேணும். அந்த தைரியம் உனக்குள்ள வரணும்னு நான் ஆசைப்படுறேன். சரியான வேலை செஞ்சேன்னா நான் உனக்கு எப்பவும் துணையா இருப்பேன். உங்ககிட்ட எனக்கு எந்த விரோதமும் இல்ல. அரண்மனை மாதிரி இருக்கிற வீட்ல இருந்துட்டு யாருக்கு வேணாலும் அட்வைஸ் பண்ணலாம்ப்பா. லாக்அப் குள்ள இருந்தவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். பாத்தீங்களா பாத்தீங்களாக்கா?
எனக்கு கூட அவன் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான். ஒரு தடவை இவன்கிட்ட சாரி சொல்லல. எங்களுக்கு இந்த வீட்டுல மரியாதையே இல்ல. எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்க? இன்னும் எவ்வளவு அவமானப்படுறது? வா போலாம். என் செல்ல மகனே, இந்த அடி எப்படி இருக்கு சொல்லுடா. அடி விழுந்துச்சா? என்ன சொல்லு. அடி வலிக்கலையா? எனக்கு என்ன பண்றீங்க நீங்க? விடுங்க அவனே. குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்க. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுவேன்? என்னடே, ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிப்பியா மாட்டியா? குடிச்சிட்டு வண்டி ஓட்டு. நீ அறிவியல் உனக்கு வெக்க இல்லடா. அம்மா இதெல்லாம் சொல்லுங்கம்மா. என்ன பண்றீங்க நீங்க? எல்லாரும் ஏன் பையனே அடிச்சிட்டு இருக்கீங்க? அந்த தேவ் பண்ணது சரிதான். ஒரு ராத்திரி மட்டும் இல்ல, பூரா ஒரு மாசத்துக்கு போலீஸ் இவனை உள்ளதான் வச்சிருந்திருக்கணும். அப்படியா? விக்கி, நீ உள்ள போ. உள்ள போடா. உங்களுக்கு என்னாச்சு? உங்களுக்கு ரிட்டையர்டு வந்ததும் அறிவையும் ஆபீஸ்லயே விட்டுட்டு வந்துட்டீங்களா? சொந்த பிள்ளைய யாராவது இப்படி அடிப்பாங்களா? எப்ப பார்த்தாலும் தேவியா புகழ்ந்துட்டு இருக்கீங்க, சொந்த மகனை போட்டு அடிக்கிறீங்க. உங்களாலையும் தேவனாலையும் தான் என் மகனுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. உங்க 2 பேர்கிட்ட இருந்து என் மகனை காப்பாற்ற வேண்டியதா இருக்கு. உங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறது? கிச்சுவனா, இன்னில இருந்து ஆர்கானிக் மஞ்சள் தான் யூஸ் பண்ணனும். சரி, இன்னைக்கு புது சூப் செய்யலாம். சாலடுக்கு ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணி சர்வ் பண்ணுங்க. ஃப்ரிட்ஜ்ல வைக்காதீங்க. கிச்சனா ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க. சீக்கிரம். மிஸ்டர் தீக்ஷித், ஐம் சாரி. நான் உங்களை பணத்துக்கு பின்னாடி ஓடுற பயத்தையும் மணி மைண்டட் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்க பாஸ்ட பத்தி எனக்கு தெரியாது. ஆனா நேத்து உங்க சார் பேசினதை கேட்டதும் நீங்க ரொம்ப நல்ல மக. உங்க அம்மாவுக்காக நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க. இப்ப இருக்கிற பிள்ளைங்க தன்னோட அம்மா அப்பாவை பாரமா நினைக்கிறாங்க. அவங்கள ஓல்டேஜ் ஹோம்க்கு அனுப்பிடுறாங்க. ஆனா நீங்க உங்க அம்மாவுக்காக இவ்ளோ பெரிய வீட்டை உருவாக்கி இருக்கீங்க. அவங்களோட எல்லா கனவையும் நிறைவேற்றிருக்கீங்க. உங்களோட இன்டென்ஷன்ஸ் எல்லாமே சரியா தான் இருந்திருக்கு. ஆனா நீங்க சரியான வேலையை கூட தப்பான முறையில தான் செய்றீங்க. உங்க அம்மாவுக்கு பெஸ்ட் நியூட்ரிஷனிஸ்ட் வேணும்னு நினைச்சீங்க. அதனால என் ஜாப்ல இருந்து என்ன தூக்கிட்டீங்க. ரிமெம்பர், இப்போ உங்க கசின் விஷயத்துல உங்க இன்டென்ஷன்ஸ் கரெக்டா தான் இருக்கு. அவருக்கு பாடம் கத்து கொடுக்கணும், அவரை சரியான வழியில கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அவர்கிட்ட நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறீங்க. உங்க அம்மா சொன்னது சரிதான். அவரை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து புரிய வச்சிருக்கணும். நீங்க என்னோட ஃபேமிலி மேட்டர்ல இன்வால்வ் ஆகணும்னு எந்த அவசியமும் இல்ல. That's not your job. I know, பட் உண்மையிலேயே உங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி பேசினா அடுத்த நிமிஷமே வேற மாதிரி பேசுறீங்க. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நீங்க புரிஞ்சுக்கணும்னு அவசியமும் இல்ல. நீங்க மட்டும் எங்க அம்மாவோட நியூட்ரிஷனிஸ்டா இல்லாம இருந்திருந்தா இப்பவே உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பேன். ஆனா நீங்க அப்படி பண்ண மாட்டீங்க. ஏன்னா இந்த வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வர நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. நிக்கி, இன்னைக்கு ஆபீஸோட ஃபர்ஸ்ட் டே. எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே தான் ஞாபகம் வருது. அக்கா, நீ ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அழுதுட்டே தானே வந்த. இன்னைக்கு அழுதுட்டு வர மாட்டீங்கல்ல? அம்மா, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். வாய் மூடு. எப்ப பாரு இவளை கிண்டல் பண்ணிக்கிட்டே இரு. இன்னைக்கு பாதி லீவாத அங்க இருப்பல்ல? அக்கா, என்ன பாதி லீவா? ஓ, லஞ்ச் வரைக்குமா? பாதி லீவா ரொம்ப ஃபன்னியா இருக்குல்ல? அம்மா எங்க? பிரியா இன்னைக்கு ஆபீஸ் போறத மறந்துட்டாங்களா என்ன? பிரியா, இந்த உனக்கு பாக்ஸ்ல டிஃபன் எடுத்து வச்சிட்டேன். இந்த பாக்ஸ்ல நான் உனக்கு ரவா ஹல்வா எடுத்து வச்சிருக்கேன். உனக்கு பிடிக்கும்ல? சரி, கிச்சு கிட்ட தயிர் எடுத்துட்டு வர சொன்ன. எடுத்துட்டு வரானா இல்லையான்னு பாரு. தயிர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீ போகணும். அம்மா, உங்களுக்கு தெரியும்ல நான் ஃபுல் ஃபேட் தயிர் சாப்பிட மாட்டேன். பையனை பார்க்க போறேம்மா, தயிர் சாப்பிட்டுட்டு தானே போகணும். இங்க பாரு, நான் உனக்கு ஒரு சாரி கொடுத்தேன்ல, அந்த சாரியை கட்டிட்டு போய் அம்மா. சாரி எல்லாம் கட்டிட்டு போக நான் என்ன கல்யாணத்துக்கு போறேன்? எந்த ட்ரெஸ் ஆவது போட்டுக்கோ, ஆனா கோயிலுக்கு போயிட்டு போ. என்ன? ஓகே டன். இங்க பாரு, ஆபீஸ்க்கு வெளியில ஒரு கோயில் இருக்கு இல்லையா? நீ அங்க போய் கும்பிட்டுட்டு தான் போகணும். என்ன இந்த ட்ரெஸ் போட்டிருக்க? உனக்கு புது ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கல, அதை போட்டுக்கோ. அம்மா, அவ ஆபீஸ்க்கு போறா. ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகல. ஆபீஸ்ல சில ரூல்ஸ் இருக்கும். சோ ரியா, ஃபர்ஸ்ட் நான் உனக்கு என்னோட ஆபீஸ் ரூல்ஸை சொல்லிடுறேன். பையனை பார்க்கிறதுக்கு ரூல்ஸா? 5 அடி தள்ளியே நிக்கணும்.
மெஷரிங் டேப் ஒன்று எடுத்துட்டு போகணுமா என்ன? சும்மா இரு. அப்புறம் கையெல்லாம் கொடுக்க கூடாது, தூரத்துல இருந்தே வணக்கம் சொல்லணும். ஓ இப்படியா? வாட் இஸ் திஸ்? தள்ளி தான் இருக்கணும்னா அதுக்கு போன்லயே பேசிக்கலாமே. சரியா சொன்னீங்கப்பா, வீடியோ கால்லே பையனை பாத்துக்கலாமே. ஷட் அப். இந்த ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். ரூல் நம்பர் 1, ஆபீஸ்ல நீ என்னோட தங்கச்சி கிடையாது. என்ன சொல்றீங்க? அதாவது நான் ஆபீஸ்ல இருக்கிற மற்ற எம்ப்ளாயிஸ் மாதிரி தான் உன்னையும் ட்ரீட் பண்ணுவேன். உனக்கு இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்காது. ரூல் நம்பர் 2, ஆபீஸ் விஷயத்தை வீட்ல பேசக்கூடாது. அண்ட் ரூல் நம்பர் 3, எல்லா ரூல்ஸும் ஞாபகம் இருக்கு. 5 அடி தள்ளி தான் நான் இருப்பேன். ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பேச மாட்டேன். கரெக்ட். பசங்க இன்டெலிஜென்ட்டான பொண்ணை பார்த்தா பயப்படுவாங்க. ஓ சோனா, உன் அம்மா பார்த்து எனக்கு ஏன் பயம் வரலன்னு இப்போதான் எனக்கு புரியுது. சத்தமா சிரிக்க கூடாது, ரொம்ப லைட்டா தான் சிரிக்கணும். இந்த மாதிரி. நானே நம்பர் கேட்க மாட்டேன், ஆனா அவன் நம்பர் கேட்டானா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். நான் மட்டுமே பேசிட்டு இருக்க மாட்டேன், அவர் சொல்றதையும் கேட்பேன். எல்லா ரூல்ஸும் முடிஞ்சுதா இல்ல இன்னும் வேற ஏதாவது இருக்கா? அண்ட் கடைசி ரூல், ஆபீஸ்ல நீ ஃபுல் இன்ட்ரெஸ்டோட வேலை செய்யணும். கண்டிப்பா அண்ணா. எனி क्वेश्चंस ரியா? இல்லண்ணா. ரியா, இந்த லேப்டாப் பேக் உனக்கு. தேங்க் யூ கா, தேங்க் யூ so much. அப்புறம் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லணும். என்னால இந்த வாழ்க்கையை வாழ முடியல, உன் கண்ணால நான் இந்த உலகத்தை பாக்குறேன். அக்கா எதுக்கு இப்படி சொல்றீங்க? இங்கிலீஷ் கூட தெரியாத பொண்ணால வாழ்க்கையில என்ன பண்ண முடியும்? ரியா, இது வச்சுக்கோமா. இந்த கணேஷ்னை உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆபீஸ்ல உன் டேபிள் மேல வச்சுக்கோ. இதே மாதிரி ஒரு விநாயகரை இவன் ஆபீஸ்க்கு போகும்போது நான் வாங்கி கொடுத்தேன். ஆனா இவன் என்ன பண்ணா தெரியுமா? நான் கொடுத்ததுக்காக ஒரு நாள் ஆபீஸ்ல வச்சுக்கிட்டு மறுநாள் நம்ம பூஜை ரூம்ல கொண்டு வந்து வச்சுட்டான். நீ அப்படியெல்லாம் பண்ணாத. கடவுள் விஷயத்துல இவனை மாத்தவே முடியல. சரி வாங்க, நம்ம இன்னைக்கு சூப்பரா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். போட்டோகிராஃபரை கூப்பிட்டு செல்ஃபி எடுக்க சொல்லு. நீ செல்ஃபி எடுத்தேனா அந்த போட்டோ சரியா வராது. பாட்டி, நான் பையனை தான் பார்க்க போறேன், ஒண்ணு போருக்கு போகல. அம்மா, ரியா ஆபீஸ் தான் போறா, போருக்கு சண்டை போட போகல. அவ தனியாவே போலாம். இன்னைக்கு மட்டும் இவ்வளவு ஆபீஸ்க்கு என் கூட கூட்டிட்டு போறேன். ஓகே ஓகே ரியா, போலாம். பொறுப்பா வேலை செய்யணும், சரியா? நான் வரேம்மா. நல்லா இருப்பா. பை பை கா, ஆல் தி பெஸ்ட். ஷோனா ப்ளீஸ் கொஞ்சம் கரெக்ட் டைமுக்கு போயிடுமா. மிஸ்டர் தீக்ஷித் என்ன சீக்கிரமா விட்டாருன்னா நான் போயிடுறேன். டோன்ட் வரி மாம், நான் கரெக்ட் டைமுக்கு போயிடுறேன். ஓகே பை பை. ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். குட் மார்னிங் சார். குட் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் குட் மார்னிங். இது மிஸ் ரியா, நம்மளோட நியூ இன்டர்ன். இவங்களை சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் கூட்டிட்டு போங்க. மிஸ்டர் தவன் கிட்டயும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஓகே சார். போலாமா? மிஸ் ரியா சார், ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ so much சார். ரியா பாத்து மெதுவா. சாரி சார். பி கேர்ஃபுல். நேஹா, நான் ஈவினிங்காக ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். கிச்சனா கிட்ட சொல்லி நீங்க அதை ஃபாலோ பண்ண சொல்றீங்களா? நீங்க எங்கேயாவது போறீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ஹாய் சோனாக்ஷி, குஷால் பேசுறேன். ஓ ஹாய், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். ஆக்சுவலி நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஃபைனலி உன்னை பார்க்க போறேன்ல. ஆக்சுவலி அன்னைக்கு வராததுக்கு ரொம்ப சாரி. உங்க பேரண்ட்ஸ்? இட்ஸ் ஓகே, ஐ நோ. அவங்க கோவமா இருந்தாங்க. சில சமயங்கள் இப்படி நடக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சிட்டேன். இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ். அப்புறம் சோனாக்ஷி, எல்லாரும் இருக்கும்போது நான் உன்னை பார்த்துருந்தேன்னு வையேன், உங்ககிட்ட என்னால் பேசியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ மீட் பண்ணுறது நல்ல விஷயம் தான். ஐ நோ. இல்லைன்னா அந்த நேரத்தில் நான் டீ எடுத்துட்டு வந்திருப்பேன். நம்ம ஒருத்தர் அப்போதான் பார்த்துருப்போம். சோனாக்ஷி, நீ ஒரு டிபி வச்சிருக்கல, தட்ஸ் சூப்பர் கூல். தேங்க்ஸ். ஆக்சுவலி குஷல், நான் இப்போ கொஞ்சம் வேலையில் இருக்கேன். ஸோ ஓ ரைட், எஸ். நான் உனக்கு லொகேஷன் ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் ஐல் see you. பை. நேஹா, நான் பாய் ஃப்ரெண்டா?
இல்ல என்னோட அம்மா என்ன ஒரு மாசமா ஒரு பையனை பார்க்க சொல்றாங்க. சோ இன்னைக்கு தான் நான் பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் டைம். உண்மையாவா? ஆமா. ஏன்? அது என்னன்னா நீங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிப்பீங்கன்னா நான் யோசிக்க கூட இல்ல. அதாவது நீங்க வேலை செய்றீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, டாக்டரா இருக்கீங்க, ரொம்ப அழகாவும் இருக்கீங்க. இருந்தாலும் அம்மா சொல்ற பையனை நீங்க... நான் அவரை பார்க்க தான் போறேன், கல்யாணம் பண்ணிக்க இல்ல. ஆனா நீங்க அவரை காதலிக்கவும் இல்லல. ஒரு விஷயம் சொல்லவா, மனுஷன் காதலை தேட மாட்டான், காதல் தான் மனுஷனை தேடி வரும். நான் வீட்டை விட்டு வெளியில போனதே இல்ல, அதனால காதல் என்ன தேடி வராதுன்னு நினைச்சேன். ஆனா வித்தியாசமான விஷயம் என்னன்னா காதலால உங்களையும் தேட முடியல. சரி, இன்னைக்கு உங்க மீட்டிங்காக பெஸ்ட் ஆஃப் லக். நல்லா பாரு ரியா, உன்னோட பேக்ல தான் வச்சேன்னு நான் தான் சொல்றேன்ல. கிடைச்சதா? சரி, நீ உன் வேலையை பாரு, நான் அம்மாவோட மருந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். நம்ம சாயந்தரம் பார்க்கலாம். இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ் அட்ரஸ்? இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? நீங்க தப்பா வந்திருக்கீங்க. தப்பான அட்ரஸா? அக்கா, ரன்வீர் சார்னு ஒருத்தர் வந்திருக்காரு. தேவ் சாரை பார்க்கணுமா, அவர் வர சொன்னதா சொல்றாரு. சார் வீட்ல இல்லைன்னு சொல்லு. சொன்னங்கா, ஆனா அதுக்கு அவரு தேவ் சார்கிட்ட பேசிட்டு அவர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு அப்படிங்கிறாரு. சரி, உள்ள அனுப்பு. சரிங்கக்கா. நீயா? நீங்க என்ன பண்ற? நீங்க எப்படி இங்க? ஆனா நான் தப்பா மாறி வந்துட்டேன்னு சொன்னீங்க. அப்படின்னா என் பின்னாடியே நீ வந்தியா? எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே நீ வந்திருப்ப? ஐயோ இல்ல, நீங்க தப்பா என்ன புரிஞ்சுட்டீங்க. ஹாய் சார். வீட்டை கண்டுபிடிக்க கஷ்டமா ஒன்றும் இல்லைல்ல? இல்ல சார். மேகாவை பார்த்துட்டீங்களா? மேகா, உன்னோட புது இங்கிலீஷ் டீச்சர். இவர் தான் உனக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுப்பாரு. வாரத்துக்கு 3 தடவை வருவாரு. 3 மாச கோர்ஸ் அண்ட் 3 மாசத்துக்கு அப்புறம் நீ சூப்பரா இங்கிலீஷ் பேசுவ. போதும், நிறுத்துங்கண்ணா. ஒரு நிமிஷம் நீங்க அமைதியா இருந்தாதான் மத்தவங்க என்ன சொல்றாங்கன்றது புரியும். எப்பவும் நீங்க சொல்றதுதான் மத்தவங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்களாண்ணா? எனக்காக இங்கிலீஷ் டீச்சரை வர சொல்லுங்க, நான் எப்பவாது கேட்டிருக்கேனா? ஏன் வாழ்க்கைக்கான முடிவை நீங்க எதுக்காக எடுக்கிறீங்க? நேஹா, மா, I'm sorry ரன்வீர். That's okay sir. நான் உங்களுக்கு கால் பண்றேன். Sure. மா, நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். அண்ணா அவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காரு? வீட்ல எல்லாரோட முடிவை அவர்தான் எடுக்கிறாரு, என்னோட முடிவை நான் எடுக்க கூடாதா? சின்ன வயசுல எனக்கு பிடிச்சது நான் எதுவும் பண்ணல, என்ன நிலைமை அப்படி இருந்துச்சு. இப்ப நான் வளர்ந்துட்டேன், இப்பவும் நான் அவர் சொல்றதே செய்யணுமா? இந்த வீடே இப்படிதான். அண்ணாவுக்கு எதிராக நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டாலும் இந்த வீட்ல இருக்கிற செவரு கூட என்ன அடிக்க வந்துரும். இங்கிலீஷ் தெரியலன்னா நான் என்ன முட்டாளா? என்னோட முடிவை நானே எடுக்க கூடாதா? இங்கிலீஷ் கத்துக்கிறது அவ்வளவு முக்கியமா? நேஹா, இங்கிலீஷ் கத்துக்கிறது அவ்வளவு முக்கியம் இல்ல. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, உனக்கு என்ன வேணும்னு யோசி. உனக்கு இங்கிலீஷ் கத்துக்க விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பா நீ கத்துக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா கத்துக்கணும்னு ஆசை இருந்தா இங்கிலீஷ் கத்துக்கிறதுல தப்பே இல்ல.
For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.